ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. இந்த பத்திரம் இருக்கிறது நம்மள தவிர யாருக்குமே தெரியாது, அப்படிதானே? இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இப்ப வரைக்கும் தெரியாதுன்னா நான் இந்த பத்திரத்தை வச்சு ஒரு திட்டம் போட போறேன். திட்டமா? அதுவும் இந்த பத்திரத்தை வச்சா? ஆமா, இந்த பத்திரம் நாளைக்கே மகாலிங்கம் கைக்கு கிடைக்கிற மாதிரி பண்ண போறேன். ஐயோ, என்னது? ஏன் அமுதா, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? யாராவது பாலுக்கு பூனையை காவல் வைப்பாங்களா? போச்சு போச்சு. ஏதோ உன்னாலதான் எங்க காலம் விடிய போகுதுன்னு நினைச்சேன். எல்லாமே வீணா போச்சு. அம்மா, அவ என்னதான் சொல்ல வரான்னு தெரியாம நீ கத்தாத. அடியே, என்னடி புரியாம பேசுற? அதான் அவ சொல்லிட்டாளே, மகாலிங்கத்துக்கிட்ட இந்த பத்திரம் எல்லாம் கிடைக்கிற மாதிரி பண்ண போறேன்னு. இந்த பத்திரம் மட்டும் அவன் கைக்கு கிடைக்கட்டும். அப்புறம் பாரு, அவன் வீட்டுக்குள்ள பூந்து நம்ம எல்லாரையும் வெளியே துரத்திடுவான். அதுக்கப்புறம் புனிதாவும் கபிலனும் இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க போறாங்க. நமக்கு அவ்வளவுதான், அன்னாடங்காட்சிங்க தான். இங்க பாரு, நான் சொல்றத கேளு. இந்த வீட்டுக்குள்ள ஏதேது மதிப்பான பொருளை உன் கண்ணுல படுதோ அது எல்லாத்தையும் பொட்டியில கட்டி வச்சிரு. எதுக்குன்னா நாளை பின்ன நம்ம வெளியில போய் நடு தெருவுல நின்னோன்னு வச்சுக்க, அப்ப நமக்கு அது கொஞ்சம் உதவியா இருக்கும். சித்தி, நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம யாருமே நடுத்தருக்கு போக மாட்டோம். என்னம்மா சொல்ற நீ? இந்த பத்திரம் மகாலிங்கம் கைக்கு போனா தானே புனிதாவுக்கும் காணாம போன இந்த பத்திரத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நம்ப வைக்க முடியும். எங்க வீட்டு பத்திரத்தை எங்களுக்கே தெரியாம திருடிட்டாருன்னு மகாலிங்கம் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ள முடியும். அப்படியா சொல்ற? அப்போ மகாலிங்கத்தை உள்ள தள்ளிடலான்னு சொல்றியா? அம்மா, நீ அமுதாவை முழுசா பேச விடாம நீ ஏன் கத்துற? அமுதா, உன் பிளான் என்னன்னு சொல்லு. இந்த மொத்த பத்திரத்தையும் புனிதாதான் மகாலிங்கம் கிட்ட கொடுத்து வச்சான்னு நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள நம்ப வைக்கணும். மிச்சத தேவனையும் மணிமாமாவும் பாத்துப்பாங்க. அப்போ புனிதா பேர்ல இருக்கிற சொத்து பத்திரம் அதெல்லாம் எங்கேயும் போகாது, என்கிட்டதான் பத்திரமா இருக்கும். எல்லா பத்திரத்தையும் அனுப்பிட்டு இந்த பத்திரத்தை மட்டும் அனுப்பலன்னா சந்தேகம் வராதா அமுதா? இப்படி ஒரு பத்திரம் இருக்குன்னு தெரிஞ்சாதானே சந்தேகம் வரும். அதே நேரம் இந்த பத்திரத்தை மட்டும் நான் வச்சுக்கிட்டு மத்த பத்திரத்தை எல்லாம் மகாலிங்கத்துக்கு அனுப்புனா என் அண்ணனுக்கு புனிதா மேல இருக்கிற சந்தேகம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அதை வச்சு அவங்க 2 பேருக்கும் நடுவுல பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அது எப்படி அமுதா முடியும்? புனிதாவுக்கும் கபிலனுக்கும் எப்படி பிரச்சனை உண்டு பண்ண முடியும்? இந்தாங்க காஃபி. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் போட்டுக்க மாட்டேனா? சாமி, இதுல என்ன சிரமம் இருக்கு? இந்நேரம் ஜெயில இருந்திருந்தா வெட்டி கதை பேசி ஊர்வம்ப இழுத்து நேரத்தை போக்கியிருப்பேன். ஆனா எனக்கா பார்த்து பார்த்து சமைச்சு போடுற, உனக்கா நான் ஒரு காஃபி போட்டு வரக்கூடாதா? குடி. காஃபி எப்படி இருக்கே? ரொம்ப நல்லா இருக்குப்பா. உன் கை பக்குவம் ரொம்ப அருமையா இருக்கு. நேத்து சுட்ட கருவாடு வச்சு அது எவ்வளவு நல்லா இருந்துச்சு. எங்க அக்கா நான் சுட்ட கருவாடு சம்பல் சாப்பாடு செஞ்சு கொடுத்தா அவ அப்படி சாப்பிடும், அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு. அதெல்லாம் ஒரு காலம் சாமி. இந்த 14 வருஷத்துல அந்த பழைய ஞாபகங்களை நினைச்சு என் வாழ்க்கை போயிடுச்சு. இந்த பாரு மகாலிங்கம், பழச நினைக்க நினைக்க மனசுதான் வலிக்கும். காஃபி குடி. சார், மகாலிங்கன்னு யாராவது இருக்கீங்களா சார்? நான் தான் மகாலிங்கம். யார் நீங்க? சார், உங்க பேருக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு சார். கொரியரா? எனக்கு பேர் இல்லையா? சாமி கேட்டீங்களா? அட்ரஸே இல்லாத என் பேர்ல யாரோ கொரியர் அனுப்பிச்சிருக்காங்களாம். ஏங்க, யாரு எனக்கு கொரியர் அனுப்பிச்சது? சார், புனிதாங்கிறவங்க உங்களுக்கு கொரியர் அனுப்பியிருக்காங்க சார். அதான பார்த்தேன். இந்த உலகத்திலேயே எனக்கு உறவுன்னு சொல்லிக்க அவ ஒருத்தி தானே இருக்கா. சரி சரி, அவளை விட்டா எனக்குன்னு விலாசம் யாரு? நான் போய் வாங்கிட்டு வந்தேன். இதை பிடிங்க சார், ஒரு கையெழுத்து போடணும். தேங்க்யூ சார். வாங்க.
உனக்கு ஏதாவது துணிமணி வாங்கி அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். பிரிச்சு பாருப்பா.